அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் சமிட் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 15 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் அதனுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் அவருக்கு இமெயில் மூலம் பலர் வாழ்த்து செய்திகளை அனுப்பியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதிக்கு ஜனவரி மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று டெல்லியில் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போட்டோலி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியாவில் நடந்த பாராளுமன்றத்தில் தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்காக இலங்கையில் அமைதி திரும்பியதாக ராஜபக்சே மூலம் ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டார்கள். தற்போது இலங்கையில் தேர்தல் நடக்க உள்ளதில் ராஜபக்சேவுக்கு உதவி எம்பிக்கள் குழுவை பயணத்தை அவர்கள் செய்துள்ளார்கள் என்றும் இது அனைத்தும் மத்தியில் உள்ள காங்கிரசின் சதி என்று கூறியிருப்பதாகவும், அதேபோல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் இலங்கை சென்றிருப்பது ராஜபக்சேக்கு சாதகமான செயல் என்றும் இதை பயன்படுத்தி அவர் பல கொலைகளை செய்திருப்பதை மறைத்துவிட்டு ராஜபக்சே நல்லவராக தோன்றுவதற்கு இது வழிவகுத்துவிடும் என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி மக்களை பார்க்க சென்ற 10 எம்பிக்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பிச்சைக்காரர்களை விட கேவலமாக வாழ்வதாக ஈழ தமிழ் மக்கள் கதறலை பார்த்து நான் கண்ணீர் வடித்ததாக அவர் சென்னையில் பேட்டியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி உடையும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் முதல்வர் ராஜசேகர் ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டியின் எம்எல்ஏக்கள் 74 பேர் ஒன்று கூடி ஜெகன்மோகன் ரெட்டியை ஆந்திரா முதல்வராக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதால் ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக ஹைதராபாத்தில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் ஜி ரோம் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பிரான்சும் இந்தியாவும் அணு உலைக்கான யுரேனியத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திருந்தது. இதற்கான பணிகள் இந்த ஆண்டுக்குள் முடிவடைந்து யுரேனியம் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டினுள் புகுந்து தமிழக மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் ராஜபக்சேவின் ராணுவத்திற்கு பயந்து 260 தமிழர்கள் படகில் ஆஸ்திரேலியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்தோனேஷிய கடற்படையினர் கைது செய்யப்பட்டதில் 260 பேரில் ஒரு சிறுமி ஒருவி பேசுகையில், ஸ்ரீலங்காவில் வாழ எங்களுக்கு முடியாது, எங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் அடைக்கலம் தேடி வேறு நாடுகளுக்கு செல்கிறோம், எங்களை மறுபடியும் இலங்கை நாட்டிற்கு அனுப்பிவிடாதீர்கள் என்று கதறிய காட்சி இந்தோனேஷிய கடற்படையினரை கலங்கடித்ததாக இந்தோனேஷியாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோமாரி பிரதேசத்தில் ஆலமரத்தில் ஒன்றில் மத்தியில் பிள்ளையார் வடிவம் கொண்ட ஒரு தோற்றம் உருவாகி பிள்ளையார் கடவுளை போல வியக்க வைத்ததாகவும் அதனை அங்குள்ள தமிழ் மக்கள் வணங்கி வருவதாக தமிழ் ஈழ நாட்டில் உள்ள மட்டக்களப்பிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தாலிபான்களின் முக்கிய தலைவர்கள் ஒருவனான
மசூத் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் எங்களுடைய தாக்குதல் அடுத்து இந்தியாவில் தான் இருக்கும் என்றும் இந்தியாவை தகர்த்து எறிவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் 4 இடங்களில் பயங்கரவாதிகள் வைத்த வெடிகுண்டுகளுக்கு 44 பேர் உயிர் இழந்தாகவும் பாகிஸ்தான் போலீசாரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ராணுவ அமைச்சர் AK ஆண்டனி அவர்கள் ரஷ்யாவில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பை 2020 வரை நீடித்து கையெழுத்திட்டுள்ளதாக மாஸ்கோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் பிரதம மந்திரி புட்டின் அவர்கள் சைனாவின் அரசு முறை பயணமாக அங்கு சென்றிருந்தார். சைனாவும் ரஷ்யாவும் ஏவுகணைகள் உற்பத்தி மற்றும் அதனுடைய செயல்பாடுகளுக்கு இரு நாடுகளும் ஒத்துழைத்து உற்பத்தி பெருக்குவதற்கான கையெழுத்தை சீனாவில் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக பீஜிங்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் தன்னுடைய வெள்ளை மாளிகையில் 14ஆம் தேதி தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடியதாகவும் அமெரிக்க ஜனாதிபதிகளே முதல் முறையாக ஒரு அதிபர் தீபாவளி கொண்டாடுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 15 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்களே காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை அதன் சுற்றுவத பகுதிகள் மற்றும் தமிழகத்தில் பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் அவதிப்படுவதாகவே செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.